அரங்கர் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மகான் ஔவையார் அருளிய ஆத்திச்சூடிக்கு சிவராஜ யோகி பரமானந்த சதாசிவ சத்குரு தவத்திரு ரெங்கராஜ தேசிக சுவாமிகள் அருளிய விளக்க உரையினை இப்போது நாம் காண இருக்கின்றோம். ஆத்திச்சூடியின் அவ்வியம் பேசேல் என்ற தலைப்பிற்கு ஐயாவின் விளக்க உரை. தமிழ் மொழியிலும் இன்னும் அநேக மொழிகளிலும் எண்ணற்ற நூல்கள் மனித சமுதாயத்தினை நெறிப்படுத்துவதற்காகவே தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. தமிழில் இக வாழ்க்கைக்கான நெறிமுறைகளையும் மகான்களால் எழுதப்பட்டதும் மனித வாழ்வை செம்மையாக வழிநடத்தும் பொருட்டும் இக வாழ்க்கைக்கும் பர வாழ்க்கைக்குமான அறம், பொருள், இன்பம், வீடு பேறு ஆகியவற்றை அளிக்கக்கூடியதுமான எண்ணற்ற ஞான நூல்களும் பெரியோர்களால் தோற்றுவிக்கப்பட்டு அவையாவும் ஆறறிவு படைத்த இந்த மனித சமுதாயத்தை வழிநடத்தி வருகின்றன. இவை அனைத்தும் மனிதனுக்கு மட்டுமே அன்றி மற்ற ஜீவராசிகளுக்கு கிடையாது. ஏனெனில் மற்ற ஜீவராசிகள் அவையவை தனக்கு விதிக்கப்பட்ட விதிகளிலேயே தோன்றி வாழ்ந்து பின் மறைந்து விடுகின்றன. ஆனால் ஆறறிவு படைத்த மனித வர்க்கம் மட்டுமே பகுத்தறிவினால் சிந்தித்து பாவ புண்ணியங்களை அறிந்து நன்மை தீமைகளை உணர்ந்து பெரியோர்களின் வழி நடத்துதலால் பாவத்திலிருந்து விடுபட்டு நன்மைகளை செய்து பெறுதற்கரிய வீடு பேரை அடைய முடியும்படியான ஒரு வாய்ப்பை பெற்றுள்ளார். இப்படி பெரியோர்கள் ஆசியினாலும் வழி நடத்துதலாலும் சிலர் நன்மைகள் பல செய்து புண்ணியவான்களாக மாறி செல்வமும் அருளும் பெருகி முன் செய்து தர்மத்தின் பயனாக நல்விதமான வாழ்க்கை வாழ்வார்கள். அவர்கள் தொட்டது துலங்கும். நாளுக்கு நாள் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலர் பெரியோர்கள் வழி நடத்துதல் இல்லாததாலும் பாவ புண்ணியங்களை பற்றி அறியாததாலும் அவர்களிடம் தீய குணங்கள் காணப்படும். இதனால் அவர்கள் வாழ்க்கையில் அல்லற்படுவார்கள். ஆனால் அல்லற்படுபவன் வளர்ச்சி பெற்றவனை பார்த்து ஏக்கமுறுவதும் பொறாமை கொள்வதும் உண்டு. மனிதனாக பிறந்தவனுக்கு பிறரின் வளர்ச்சியை பார்த்து ஏக்கம் கொள்வது அல்லது பொறாமை கொள்வது மனதளவில் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் அது பிறரை பாதிக்கும்படியாக அதை வெளிப்படுத்தினால் பல விபரீத விளைவுகளை வெளிப்படுத்தியவன் சந்திக்க நேரும் என்பதை உணர வேண்டும். உதாரணமாக, ஒரு நகரில் ஒரே தெருவில் வசிக்கும் இருவர் அந்நகரின் மையப்பகுதியில் கடைவீதியில் இருவரும் மளிகை கடை வைத்து வியாபாரம் செய்து வந்தனர். அதில் ஒருவனுடைய முன் செய்த நல்வினை காரணமாகவும் அவன் செய்த தான தர்மங்கள் காரணமாகவும் பலரையும் மதித்து இனிமையாக பேசி அனுசரித்து போகும் செயலாலும் பெரியோர்களை மதித்து அவர்கள் சொற்படி நடந்ததாலும் இப்படி பலவிதமான நற்குணங்கள் அமைந்த புண்ணிய பலத்தினால் அவனது வியாபாரம் நாளுக்கு நாள் பெருகி பெரும் செல்வந்தனாகவும் பெரிய மனிதனாகவும் வளர்ச்சி பெற்று நன்றாக வாழ்ந்து வந்தான். ஆனால் அவனது எதிரில் கடை வைத்திருந்த அவனது தெருவை சார்ந்தவனோ எந்த புண்ணிய பலமும் இல்லாததால் ஏதோ வியாபாரம் நடத்தி பிழைத்து வந்தான். அவனது வளர்ச்சியை பார்க்கும் போதெல்லாம் நாமும் வியாபாரம் செய்கிறோம், அவனும் வியாபாரம் செய்கிறான். நமக்கு மட்டும் வியாபாரம் சரியில்லை. இருவரும் ஒரே ஊரில் தான் சரக்கு வாங்குகிறோம், ஒரே மாதிரியான பொருள்களைத்தான் விற்கிறோம். ஆயினும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, அவனுக்கு மட்டும் மேலும் மேலும் செல்லும் சேருகிறதே என எண்ணி மனதிற்குள் பொறாமைப்பட்டு கொண்டே இருப்பான். இப்படி இருக்கும் காலத்தில் அந்த வளர்ச்சி பெற்ற மளிகை கடைக்காரரது மகளுக்கு திருமணம் பேசினார்கள். திருமணத்திற்கு பெண் பார்க்க வந்தவர்கள் இந்த இரு கடைக்காரர்களுக்கும் பழக்கமானவர்கள். அதனால் மாப்பிள்ளை வீட்டார் இவனது வீட்டிற்கு வந்து, ஒரே தெருவில் வசிக்கிறீர்களே, அந்த வீட்டில் உள்ள பெண்ணை நாங்கள் எங்கள் வீட்டு மருமகளாக்க எண்ணியுள்ளோம். தாங்கள் சற்று அந்த பெண்ணை பற்றி கூறினால் பரவாயில்லை என கூறினார்கள். ஆனால் தனது பாவத்தினால் ஏற்கனவே வியாபாரம் நசிந்து போயுள்ள அவனோ மேலும் பாவம் செய்ய துணியலானான். எதிர் மளிகை கடைக்காரர் மேலும் அவரது வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்ட இவன் மாப்பிள்ளை வீட்டாரிடம் அந்த பெண் ஒரு மாதிரி, எனக்கு என்னவோ சரியாகப்படவில்லை என நடக்க இருந்த திருமணத்தை பொறாமையின் காரணமாக தவறாக கூறி நிறுத்திவிட்டான். பெண் பார்க்க வந்தவர்கள் ஏதும் சொல்லாமல் திரும்பி போய்விட்டனரே, நல்ல சம்பந்தமாயிற்றே, நமக்கு என்ன குறை, ஏன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் என ஒன்றும் புரியாமல் தவித்த தந்தை பெரிய மளிகை கடைக்காரர் இதை பற்றி விசாரித்த போது எதிர்கடைக்காரரின் பொறாமையேதான் தனது மகளின் வாழ்வை நாசப்படுத்தி விட்டதென்பதை தெரிந்து கொண்டார். எவ்வளவுதான் பொறுமைசாலியாக பல சமயம் இடையூறு செய்த போதும் பொறுத்து கொண்ட போதும் பெரிய மளிகை கடைக்காரர் தனது மகளுக்கு ஏற்பட்ட பொய்யான பிரச்சாரத்தை தாங்க முடியாமலும் நடக்க இருந்த திருமணம் தடைப்பட்டதாலும் கோபமுற்று சிறிய மளிகை கடை வைத்திருந்தவன் வாடகைக்கு இருந்த வீட்டை
ஒன்றுக்கு 2 விலை கொடுத்து வாங்கியும், அவன் வைத்திருந்த வாடகை கட்டிடத்தையும் 1க்கு 2 விலை கொடுத்து வாங்கியும், அவனை வீட்டிலிருந்தும் கடையிலிருந்தும் அப்புறப்படுத்தி, அவனுக்கு இருக்க வீடும் தொழில் செய்ய கடையும் இல்லாதவாறு செய்து நடுத்தெருவில் நிறுத்திவிட்டார். ஏற்கனவே தான் செய்த பாவத்தினால் சரியானபடி வியாபாரம் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவன் பொறாமையின் காரணமாக மேலும் பாவம் சூழ்ந்ததால் நடுத்தெருவிற்கு வரும்படியான சூழலை அவனே ஏற்படுத்தி கொண்டதோடு தன்னையும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் துன்பம் நேரும்படியான சூழ்நிலையை உருவாக்கிவிட்டான். மனித வர்க்கத்தை பாழ்படுத்த குணங்கள் பல இருந்தாலும் அவற்றிற்கெல்லாம் முதன்மையாக இருப்பது பொறாமை எனப்படும் அழுக்காறு ஆகும். இப்படி மனிதன் அழிவிற்கு காரணமாக இருக்கும் அழுக்காராமை மனித சமுதாயத்திற்கு தேவையற்ற ஒன்று என்பதை ஔவையார் மட்டுமின்றி பல ஞானிகளும் சான்றோர்களும் பல விதங்களில் இதன் விளைவை பல இடங்களில் குறிப்பிடுகிறார்கள். உலகினர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான நீதிகளை கூறும் நூலான உலகநாதரால் இயற்றப்பட்ட உலக நீதியில் முதல் பாடலில் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்கிறார். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், போகாத இடந்தனிலே போக வேண்டாம், போகவிட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம், வாகாரும் குறவருடைய வள்ளிப்பங்கன் மயிலேறும் பெருமானாய் வாழ்த்தாய் நெஞ்சே என்கிறார். அவரே உலகநீதி 9வது கவியில் புறஞ்சொல்லி திரிவாரோடு இணங்க வேண்டாம் என்றும் சொல்லுகிறார். மண்ணின்று மண்மூலம் சொல்ல வேண்டாம், மனம் செலுத்தி சிலுக்கிட்டு திரிய வேண்டாம், கண்ணழிவு செய்து துயர் காட்ட வேண்டாம், காணாத வார்த்தையை கட்டுரைக்க வேண்டாம், புண்படவே வார்த்தைதனை சொல்ல வேண்டாம், புறஞ்சொல்லி திரிவாரோடு இணங்க வேண்டாம், மண்ணளந்தான் தங்கை உமைமைந்தன் எங்கோன் மயிலேறும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சே என்று சொல்கிறார். மேலும் மகான் வள்ளுவப் பெருமான் தமது திருக்குறளில் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் குறள் எண் 35 அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம் என்கிறார். இங்கு அழுக்காறு பிறர் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுதல் அவா, புலன்கள் மேல் செல்கின்ற அவா, வெகுளி அதனால் பிறர்பால் வரும் கோபம், இன்னாச்சொல் கடுமையான சொற்கள், இந்நான்கும் ஒரு மனிதனை பாழ்படுத்துபவை என்கிறார். இவற்றுள் முதன்மையாக கூறுவது அழுக்காறு எனப்படும் பொறாமையாகும். எனவே பிறர்பால் பொறாமை கொள்ளக்கூடாது என கூறிய வள்ளுவர் இதன் முக்கியத்தை உணர்ந்து அழுக்காராமை என்ற அதிகாரத்தை அமைத்து 10 குறள்கள் மூலம் பொறாமையினால் வரும் கேடுகள் பற்றி தெளிவாக கூறுகிறார்கள். ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை தனக்கு உரிய ஒழுக்கு நெறியாக கொண்டு போற்ற வேண்டும். விழுப்பேற்றின் அஃது ஒப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். யாரிடத்திலும் பொறாமை இல்லாதிருக்க பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேர்களில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை. அரண் ஆக்கம் வேண்டாதான் என்பான், பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். தனக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தைக் கண்டு மகிழாமல் அதற்காக பொறாமைப்படுவான். அழுக்காற்றின் நல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து. பொறாமைப்படுதலாகிய தவறான நெறியில் துன்பம் ஏற்படுதலை அறிந்து பொறாமை காரணமாக அறம் அல்லாதவைகளை செய்யார் அறிவுடையோர். அழுக்காறு உடையார்க்கு அதுசாலும் உன்னார் வழிக்கியும் கேடு என்பது. பொறாமை உடையவர்க்கு வேறு பகை வேண்டாம், அது ஒன்றே போதும். பகைவர் தீங்கு செய்ய தவறினாலும் தவறாமல் கேட்டைத் தருவது அது. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும். பிறருக்கு உதவியாக கொடுக்கப்படும் பொருளைக் கண்டு பொறாமைப்படுகின்றவனுடைய சுற்றம் உடையும் உணவும் இல்லாமல் கெடும். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்பவள் தவ்வையை காட்டிவிடும். பொறாமை உடையவனை திருமகள் கண்டு பொறாமைப்பட்டு தன் தமக்கைக்கு அவனை காட்டி நீங்கி விடுவாள். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்துவிடும். பொறாமை என்று கூறப்படும் ஒப்பற்ற பாவி ஒருவனுடைய செல்வத்தையும் கெடுத்து தீய வழியில் அவனை செலுத்திவிடும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை பொருந்திய நெஞ்சத்தானுடைய ஆக்கமும் பொறாமையில்லாத நல்லவனுடைய கேடும் ஆராயத்தக்கவை. அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அஃதில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். பொறாமைப்பட்டு பெருமை உற்றவரும் உலகத்தில் இல்லை, பொறாமை இல்லாதவராய் மேம்பாட்டிலிருந்து நீங்கியவரும் இல்லை. இப்படி பல விதங்களில் மனித சமுதாயத்திற்கு தனி மனித வாழ்விற்கும் கேடு விளைவிக்கும் பொறாமை உணர்வினை மக்கள் விற்றொழிக்க வேண்டும் என்று உதாரணத்தை காண்போம். ஒரு சிறுநகரில் வசித்து வந்த 2 நண்பர்கள் இணைந்து
தொழில் செய்து வந்தனர். ஒருவர் இயல்பாகவே வசதி உடையவராகவும் உயரின மக்களாகவும் மற்றொருவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவராகவும் வசதி உள்ளவராகவும் இருந்தார். இருவரும் ஒரே பள்ளியில் படித்ததால் ஏற்பட்ட நட்பின் அடிப்படையில் இணை தொழில் செய்தனர். தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் தமக்கென்று ஒரு வீடு கட்டிக்கொள்ளும் பொருட்டு எண்ணி ஒரு வீட்டினை தனது முன்னோர்கள் சொத்தை கொண்டு கட்டினார். ஆனால் அதைக் கண்டு பொறாமைப்பட்ட மேல் ஜாதி சேர்ந்த மற்றொருவன், இவனெல்லாம் வீடு கட்டுவதா என பொறாமை கொண்டு தனது இனமான மேல் வகுப்பைச் சேர்ந்த தொழில் செய்யும் மற்றவரிடம் சென்று, அவன் உனது தொழிலில் வரும் வருமானத்தை உனக்கு தெரியாமல் எடுத்து தனது ஊரில் வீடு கட்டிக் கொண்டிருக்கிறார், அவனது நட்பை விட்டுவிடு, இவர்களெல்லாம் உன்னை வஞ்சித்து விட்டார்கள் என பொறாமையின் காரணமாக பலவிதமாக குறை கூறினார். இதனால் சற்றும் யோசிக்காது திறமையும் அறிவும் பண்பும் உடையவரும் தொழிலை நன்கு நடத்தி வந்த தனது நண்பரை சகோதரன் போல பாவித்து தொழில் நடத்தி நல்ல ஆதாயம் சேர்த்து வருபவருமான தனது தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சார்ந்த நண்பரை உதாசீனப்படுத்தி சந்தேகப்பட்டு தன்னுடைய தொழிலில் இருந்து நீக்கிவிட்டார். இதனால் மேல் இன வகுப்பைச் சேர்ந்த நண்பர் மேலும் தொழிலை தொடர்ந்து நடத்தி நஷ்டம் ஏற்பட்டு கைப்பொருளை இழந்ததோடு கடன் வாங்க சூழ்நிலையும் ஏற்பட்டு தவித்தார். எனவே நீங்கள் பொறாமைப்படக்கூடாது. அதோடு மட்டுமின்றி பொறாமையின் காரணமாக ஒருவர் மேல் ஒருவர் சொல்லும் குற்றச்சாட்டை ஆராயாமல் முடிவெடுத்தால் இப்படித்தான் கஷ்டப்பட நேரிடும் என்பதால் மகான் ஔவையார் அவ்வியம் பேச்சியல் என்கிறார் என்று பொறாமையால் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை பற்றி மிக எளிதாக நம்மிடம் ஆணித்தரமாக கருத்தினை பதிகிறார்கள் சுவாமிகள். நாம் இப்போது காண இருப்பது அக்கஞ்சுருக்கேல் என்ற ஆத்திச்சூடியின் தலைப்பிலான வாசகத்திற்கு ஐயா அவர்களின் விளக்க உரை. வாழ்வில் ஒருவன் வசதியுடன் வாழ்வதும் வசதியற்று ஏழ்மையில் வாழ்வதும் அவரவர்கள் முன் ஜென்மங்களில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் தான் அமைகிறது. இந்தியா ஒரு விவசாய நாடாகும். முன் செய்த நல்வினை, அதாவது முன் செய்த புண்ணியத்தின் காரணமாக ஒருவனுக்கு நல்ல நிலமும் நல்ல நீர் ஆதார வாய்ப்பும் அமைய பெற்று நல்ல விதத்தில் விவசாயம் செய்து வருவான். அவன் தான் பெற்ற செல்வத்தை தன் முயற்சியினால் வந்தது என பெருமைப்பட்டு கொண்டு பாவ புண்ணியங்களை பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்து வருவான். சிலர் முன் ஜென்மத்தில் தாம் செய்த பாவ புண்ணியங்கள் காரணமாக இந்த ஜென்மத்தில் வறுமைக்கு ஆட்பட்டு பிறரிடம் கூலி வேலை செய்தும் மற்றும் பலவிதமான வேலைகளை செய்தும் வாழ்ந்து வருவார்கள். முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் காரணமாக தாம் பெற்ற செல்வத்தை கொண்டு பல பேருக்கு வேலை வாய்ப்பு தருவதோடு நீதி நெறி தவறாது தான தர்மங்களில் ஈடுபட்டு தாம் பெற்ற செல்வத்தையும் தன்னையும் நல்ல முறையில் உயர்த்தி கொண்டு ஆன்ம லாபத்தையும் பெறுதல் வேண்டும். ஒருவன் முன் ஜென்மத்தில் தான் செய்த புண்ணியத்தின் காரணமாக நல்ல நிலங்களையும் நல்ல நீராதாரத்தையும் பெற்று அதன் பயனாக நல்ல முறையில் விவசாயம் செய்து மிக்க வசதியுடன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தின் காரணமாக பலர் கூலி வேலை செய்து அந்த கூலியின் மூலம் கிடைக்கும் வருவாயை பயன்படுத்தி வாழ்ந்து வந்தார்கள். மேலும் அவனது நிலத்தில் அந்த கூலி ஆட்கள் கடுமையாகவும் உழைத்தார்கள். தாம் பெற்ற இந்த செல்வமும் இந்த வசதி வாய்ப்பும் தான் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தால் கிடைத்தது என்பதை அந்த முதலாளி உணரவில்லை. பொருள் பற்றின் காரணமாக தம்மிடம் வேலை செய்பவர்களுக்கு அந்த முதலாளி சரியான விதத்தில் கூலியும் கொடுக்கவில்லை. மேலும் அவர்கள் செய்த வேலைக்கான கூலியையும் உடனே கொடுக்கவில்லை. மேலும் அவர்களுடைய கூலியை பிறகு வாங்கிக் கொள்ளலாம், பிறகு பார்க்கலாம் என பலவிதமாக கூறி அவர்களை ஏமாற்றியும் வந்தான். அப்படியே கூலி கொடுத்தாலும் அவர்களது கூலியை குறைத்து கொடுத்தான். அந்த காலத்தில் சிலருடைய வீட்டில் அளக்கும் கருவிகள் வைத்திருப்பார்கள். அப்படி அளக்கும் கருவிகளில் சிலர் சற்று உயரமான அளவை உடைய படிகள் வைத்திருப்பார்கள். அதில் ஒரு படி என இருக்கும். ஆனால் உண்மையில் அது ஒரு படியும் கூடுதலாக ஒரு 100 மில்லி உள்ளவாறு படி அமைக்கும் போதே அப்படி அதிக கொள்ளளவு கொண்டதாக அமைத்திருப்பார்கள். இப்படி அதிக கொள்ளளவு கொண்டதாக அமைத்த படியை பிறரிடமிருந்து பொருள்களை, தானியம் போன்ற பொருள்களை வாங்குவதற்கு பயன்படுத்துவார்கள். அவர்களிடமே இன்னொரு படி இருக்கும். அது சாதாரண ஒரு படி, அளவை விட 100 மில்லி குறைவாக கொள்ளளவு உடையதாக இருக்கும். இந்த குறைவான கொள்ளளவு உள்ள படியில்தான் பிறருக்கு தான் கொடுக்க வேண்டிய பொருட்களை அளந்து கொடுப்பதோடு வியாபாரம் செய்யும் போதும் பிறருக்கு தானியங்களை அளந்து கொடுப்பதுமாக இருந்தார்கள். தன்னிடம் வேலை பார்ப்பவர்களிடம் கடினமாக வேலை வாங்குவதோடு தேவையான நேரத்தில் அவர்களுக்கு கூலியை கொடுக்காமலும், அப்படி கூலி கொடுத்தாலும் அந்த சிறிய படியில் அளந்து கொடுத்தும் மறைமுகமாக அவர்களுக்கு சேர வேண்டிய கூலியான தானியத்தை குறைத்து அளந்து கொடுத்து வந்தான். இது ஏதோ தான் திறமையாக செயல்படுவதாக எண்ணி
தனக்குத்தானே பெருமைப்பட்டு கொண்டும் இருந்தான். ஏழை கூலி தொழிலாளிகளும் அந்த பெரிய செல்வந்தனை பகைத்து கொண்டால் வயிற்று பிழைப்பிற்கு கேடு வந்துவிடும் என்று எண்ணி தங்கள் விதியை நினைத்து அவனது கொடுமைகளை எல்லாம் பொறுத்து கொண்டார்கள். ஆனால் தனது முதலாளிக்காக வியர்வை சிந்தி வயல்களில் பாடுபட்டு உழைத்த உழைப்புக்கான நியாயமாக சேர வேண்டிய கூலியை தொழிலாளிக்கு கொடுக்காமல் குறைத்து கொடுத்தான். அந்த கூலி தொழிலாளிகள் மனவருத்தத்திற்கும் ஆற்றாமைக்கும் ஆளான அந்த முதலாளியின் செல்வம் அப்போது பெருகுவது போல தோன்றினாலும் பிற்காலத்தில் கூலியாட்களுக்கு கூலி குறைத்து கொடுத்த பாவத்திற்கு ஆட்பட்டு நாட்பட நிலவளமும் நீர்வளமும் இன்றி இறுதியில் இவனும் இவனது குடும்பமும் வறுமைக்கு உட்பட்டு நோய்வாய்ப்பட்டு ஏழ்மீழ்ச்சிக்கு உழன்று இவனும் கூலி தொழிலாளியாகிவிட்டான். இவனது பொருட்பற்றின் காரணத்தால் பிறருக்கு நியாயமாக சேர வேண்டிய பொருளை குறைத்து கொடுத்ததால் இவன் பாவத்திற்கு ஆளாகி தன் வாழ்வை இழந்ததோடு இவனை நம்பி வந்த இவனது குடும்பத்தையும் நடுத்தெருவிலே நிறுத்திவிட்டான். பிறரை வஞ்சித்து வாழ்ந்தவன் வறுமைக்கு உட்படுவான் என்பது இதன் சாரமாகும். ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்த இருவர் அவரவர் நிலத்தில் விவசாயம் செய்து வந்தனர். அவர்கள் இருவரது நிலமும் ஒன்றையொன்று அடுத்தடுத்து இருந்தது. பின்புறம் உள்ள நிலத்துக்காரன் முன்புறம் உள்ள நிலத்துக்காரன் நிலத்தை கடந்து தன் நிலத்திற்கு செல்லுமாறு நிலத்தின் அமைப்பு இருந்தது. முன்புறம் உள்ள நிலத்துக்காரரும் பின்புறம் உள்ள நிலத்துக்காரரும் தமக்குள் ஒப்பந்தம் செய்து பின்புறம் உள்ள நிலத்துக்காரர் அறுவடை காலங்களில் தன் நிலம் வழியாக சென்று அறுவடை செய்து கொள்ளலாம் என்று பின்புறம் உள்ள நிலத்துக்காரருக்கு சொந்தமான பாதை பாத்தியம் இல்லாதிருந்ததால் ஒப்பந்தம் செய்து கொண்டனர். பின்புறம் உள்ள நிலத்துக்காரர் பாதை வேண்டும், அதற்குரிய தொகையை கொடுத்து விடுகிறேன் என்று கேட்டாலும் முன்புறம் உள்ள நிலத்துக்காரர் அதற்கு சம்மதிக்காமல் எனது நிலத்தின் பகுதியை பிரித்து விற்க மாட்டேன், வேண்டுமானால் ஒப்பந்தப்படி உங்களுக்கு தேவையான சமயங்களில் உதவி செய்கிறேன் என்றும் உனது நிலத்தை வேறொருவருக்கு விற்றால் இந்த ஒப்பந்தப்படி நடக்க இயலாது என்றும் கூறிவிட்டான். முன்புறம் உள்ள நிலத்துக்காரருக்கு பின்புறம் உள்ள நிலத்தை எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் பல வருடங்களாகவே மனதில் எண்ணிக்கொண்டிருந்தார். இப்படி உள்ள சூழ்நிலையில் பின்புறம் உள்ள நிலத்துக்காரரின் மகளுக்கு திருமணம் பேசினார்கள். மகளின் திருமணத்திற்காக தனது நிலத்தை அவர் விற்க வேண்டி வந்தது. முன்புறம் உள்ள நிலத்துக்காரரை அணுகி தனது நிலத்தை வாங்கிக் கொள்ளும்படியும் அதற்குரிய பணத்தை தந்தால் தனது மகள் திருமணத்தை நடத்த முடியும் எனவும் கூறினார். முன்புறம் உள்ள நிலத்துக்காரரோ பின்புறம் உள்ள நிலத்துக்காரரிடம் தக்க விலை கோராததால் பின்புறம் உள்ள நிலத்துக்காரர் வேறு நபர்களிடம் நிலத்தை விலை பேசினார். மற்றவர்களோ ஒப்பந்தப்படி பாதை பாத்தியம் இல்லாததால் நாங்கள் அந்த நிலத்தை வாங்கினால் யாதொரு பயனும் இல்லை என கூறி வாங்க மறுத்து விட்டார்கள். இதனால் நிலத்தை விற்க முடியாமல் பழையபடி முன்புறம் உள்ள நிலத்துக்காரரிடமே விலை பேசினார். ஏக்கர் ஒன்றுக்கு 5 லட்சம் பெருமானம் உள்ள நிலத்தை 1 லட்சம் தான் பெறும் என முன்புறம் உள்ள நிலத்துக்காரர் திட்டவட்டமாக கூறிவிட்டார். வேறு யாரும் வாங்காத சூழ்நிலையானாலும் மகள் திருமணம் பேசியபடி நடக்க வேண்டும் என்ற கட்டாயத்தினாலும் பின்புறம் உள்ள நிலத்துக்காரர் வேறு வழியின்றி முன்புறம் உள்ள நிலத்துக்காரருக்கு விற்க வேண்டிய சூழ்நிலை வந்து முன்புறம் உள்ள நிலத்துக்காரருக்கு விற்று தன் மகள் திருமணத்தை நடத்தினார். தனது நிலத்தின் ஒரு பகுதியை விற்று மகள் திருமணத்தை நடத்தி பின் மீதமுள்ள நிலங்களை வைத்து விவசாயம் செய்து வாழ்ந்து கொள்ளலாம் என்று எண்ணியிருந்தவருக்கு சரியான விலை கிடைக்காததால் தன்னிடம் உள்ள அனைத்து நிலங்களையும் விற்க வேண்டிய சூழ்நிலை வந்ததால் நிலத்தை முன்புறம் உள்ள நிலத்துக்காரரிடம் குறைந்த விலைக்கு விற்று நிலத்தை பறிகொடுத்த பின் பிழைக்க வழியின்றி மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார். தனது பக்கத்து நிலத்துக்காரருக்கு ஏற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையை பயன்படுத்தி 1 ஏக்கர் 5 லட்சம் பெருமானம் உள்ள நிலத்தை 1 லட்சத்திற்கு வாங்கிய முன்புறத்துள்ள நிலத்துக்காரர் அதை தன் திறமை என எண்ணினார். ஆனால் நாளடைவில் அவர் கடுமையான நோய்க்கு ஆளாகி அந்நோயை தீர்ப்பதற்காக தனது நிலங்களையெல்லாம் விற்று நோயை தீர்க்க போராடியதோடு தனது குடும்பத்தினரையும் வறுமையில் வாடும் அளவு செய்துவிட்டார். பிறருக்கு நியாயமாக சேர வேண்டிய பொருளை அநியாயமாக வஞ்சனை செய்து அபகரித்துக் கொள்பவனது வாழ்க்கை பாதிக்கப்பட்டவர்களின் மனக்குமுறலால் பாதிப்பிற்கு உள்ளாகி கைப்பொருள் இழப்பதோடு கடுமையான விளைவுகளையும் உண்டாக்கிடும் என்பதையே மகான் அவையார் அக்கம் சுருக்கேல் என்கிறார் என்று விளக்கம் சொல்லி பிறரை வஞ்சித்து வாழ்ந்தவன் வறுமைக்கு உட்படுவான் என்பதை நமக்கு தெளிவாக விளக்குகிறார் சுவாமிகள் அவர்கள். கண்டொன்று சொல்லேல் என்ற ஆத்திச்சூடி தலைப்பிற்கு ஐயா அவர்களின் விளக்க உரை. ஒரு கிராமத்தில் பண்புள்ள 2 குடும்பத்தினர் 2-3 தலைமுறைகளாக ஒருவருக்கொருவர் அன்புடனும் பண்புடனும் பழகி வந்தனர். இப்படி இருக்கும் காலத்தில் இருவரும் அந்த கிராமத்திலேயே அடுத்தடுத்தும் வசித்து வந்தனர். ஒரு சமயத்தில் ஒருவரது குடும்பத்தில் உள்ளவரது சித்தப்பா மகளது திருமணத்திற்கு அவர் செல்ல வேண்டி வந்தது. அந்த திருமணத்திற்கு கலந்து கொள்ள எண்ணிய அவர் திருமணத்திற்கு சென்று அங்கேயே தங்கி 3 அல்லது 4 நாட்கள் செயல்பட வேண்டியிருந்தது.
அவரது குழந்தைக்கு அடிக்கடி வலிப்பு நோய் வரும். வெளியூரில் இப்படிப்பட்ட குழந்தையை வைத்துக்கொண்டு திருமண காரியத்தில் செயல்பட முடியாது என்பதாலும் அவரது மனைவியையும் குழந்தையையும் அவர்கள் சொந்த ஊரிலேயே விட்டுவிட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் அவர் தனது குடும்ப நண்பரும் தனது பக்கத்து வீட்டில் வசிப்பவருமான தனது நண்பரிடம் சென்று, நான் எனது சித்தப்பா மகள் திருமணத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது, சென்றால் வருவதற்கு 3 அல்லது 4 நாட்களாகும், எனது குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் எனது மனைவியையும் குழந்தையையும் என்னுடன் அழைத்துச் செல்ல வாய்ப்பில்லை, முக்கியமான திருமணமாதலால் செல்லாமல் இருக்கவும் முடியாது, எனவே எனது மனைவி மக்களை இங்கேயே விட்டுவிட்டு நான் மட்டும் திருமணத்திற்கு செல்கிறேன், எனது குழந்தையை நன்கு பார்த்து கொள்ளுங்கள், ஏதேனும் நோய் தீவிரமடைந்தால் மருத்துவரிடம் சென்று குழந்தைக்கு சிகிச்சை செய்யுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார். அதற்கு நண்பரும், என்னப்பா இப்படி சொல்லிவிட்டாய், நாங்கள் இருக்கிறோம், உனது குடும்பமும் எனது குடும்பமும் ஒன்று, நான் பார்த்துக்கொள்கிறேன், நீ கவலைப்படாமல் சென்று வா என ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தார். இருவரது குடும்பமும் பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல் என்ற குரலிற்கு ஏற்ப பழிக்கு அஞ்சி நியாயமான முறையில் பொருள் சேர்த்தும் தம்மை நோக்கி வருகின்ற விருந்தினர்களை இன்முகத்தோடு வரவேற்று வரும் விருந்தை மனமகிழ உபசரித்து மகிழ்ந்தும் வாழக்கூடிய பண்புள்ள குடும்பங்களாகும். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சுளின் அதே அறம் என்பதற்கு ஏற்ப தன்னை நாடி வருபவர்களிடம் இன்முகத்தோடு வரவேற்று அவர்களை இனிமையுடன் உபசரித்து மனமகிழ்ந்து உள்ளம் கலந்த இன்சொல் பேசும் தன்மை உடையவர்களாக இருந்தனர். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தான் நாம் இன்சொலின் அதே அறம் என்பதற்கு ஏற்ப தன்னை நாடி வருபவர்களிடம் இன்முகத்தோடு வரவேற்று அவர்களை இனிமையுடன் உபசரித்து மனமகிழ்ந்து உள்ளம் கலந்த இன்சொல் பேசும் தன்மை உடையவர்களாய் இருந்தனர். நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகையென்ப வாய்மை குடிக்கு என்பதற்கேற்ப உயர்குடி பிறப்பாளருக்கே உரித்தான முகமலர்ச்சியுடனும் பிறருக்கு கொடுத்து உதவும் ஈகை குணத்துடனும் இனிய சொற்களை பேசுபவர்களாகவும் எக்காலத்தும் பிறரை இகழ்ந்து பேசாத பண்பினையும் உடையவர்களாகவும் வாழ்ந்து வந்தார்கள். இந்த இரு குடும்பத்தினரும் கொண்ட நட்பின் தன்மையானது செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு என்ற குரலிற்கு ஏற்ப ஒருவருக்கொருவர் தகுதியுள்ள நட்பாகவும் இரு குடும்பத்தினரும் இணைந்து பல காரியங்களை செம்மையுற செய்வதற்கு உறுதுணையாகவும் உள்ளதாகவுமான நட்பாய் இருந்து வந்தது. உடுக்கை இழுந்தவன் கைப்போலே அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு என்ற குரலிற்கு ஏற்ப ஒருவருக்கு ஏதேனும் துன்பமெனில் மற்றொருவர் இவர் கேட்காமலேயே அவரது துன்பத்தை உணர்ந்து தானே வழியே வந்து உதவும்படியாக உள்ளதுமான நட்பாய் இருந்து வந்தது. இப்படி ஒருவருக்கொருவர் ஒரு தாய் பிள்ளைகள் போல் பழகி வந்தனர். இப்படி ஒருவருக்கொருவர் தூய மனதோடு பழகி வந்ததால் இவர்களது குடும்பத்தை நோக்கி பல உறவினர்களும் நண்பர்களும் இவர்கள் வீட்டுக்கு வருவதும் போவதுமாக இருந்தார்கள். இப்போதும் அந்த குடும்பங்கள் கலகலப்பாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் அதே தெருவில் வசித்து வந்த எதிர் வீட்டுக்காரர் இவர்களது நட்பையும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பிடிக்காமல் அவர்கள் மீது பொறாமைப்பட்டார். இப்படி இருக்கும் காலத்தில் சித்தப்பா மகள் திருமணத்திற்கு நண்பர் சென்று விட்டார். 2 நாள் கழித்து இரவு நேரம் திடீரென பக்கத்து வீட்டு நண்பரின் குழந்தைக்கு வலிப்பு நோய் தீவிரமடைந்து குழந்தை சொடுக்கி அழ ஆரம்பித்து விட்டது. இதனால் அவரது மனைவி பக்கத்து வீட்டு நண்பரை அணுகி நிலைமையை கூறினாள். அவரும், அடடா, நண்பனும் என்னிடம் இதை பற்றி கூறிவிட்டுத்தான் சென்றான், இது இவ்வளவு தீவிரமாக இருக்கும் என்று தெரியவில்லை என கூறி குழந்தையின் நோயின் தீவிரத்தை பார்த்து இரவானாலும் பரவாயில்லை என கூறி நண்பரின் மனைவியையும் குழந்தையையும் தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்து கொண்டு அருகிலுள்ள நகரத்தில் இருக்கும் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக உடனே சென்றார். நகரத்திற்கு சென்று அந்த குழந்தையை மருத்துவமனையில் சேர்த்து நோயின் தீவிரம் குறையும் வரை அங்கேயே தங்கி வலிப்பின் தீவிரம் குறைந்தவுடன் காலையில் குழந்தையை கூட்டிக் கொண்டு கிராமத்திற்கு வந்தார். இப்படி இரவில் நண்பரும் அவரது நண்பரின் மனைவியும் குழந்தையும் இருசக்கர வாகனத்தில் சென்றதை பொறாமையுடன் எதிர் வீட்டுக்காரர் பார்த்தார். அவர்கள் எதற்காக சென்றார்கள் என்பதையெல்லாம் சிந்திக்காமல் அவர்களை பற்றி தவறாக எண்ணினார். வெளியூர் சென்ற நண்பரும் திரும்பி வந்தார். பொறாமைக்காரராக இருக்கக்கூடிய எதிர் வீட்டுக்காரர் அவரை சந்தித்து, நீங்கள் வெளியூர் சென்றிருந்த போது உங்களது மனைவியை உனது நண்பன் தனது இருசக்கர வாகனத்திலே இரவில் வெளியே அழைத்துச் சென்று காலையில் தான் திரும்பி வந்தான், என்னவென்று தெரியவில்லை, பார்த்துக்கொள் என சந்தேகப்படும்படியான சூழ்நிலை உள்ளது போல் அங்கே நடந்த உண்மையை அறியாமலும் அதை விசாரிக்காமலும் கூறினார். இருவரும் இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்றதை பார்த்தது உண்மைதான். ஆனாலும் எதற்காக சென்றார்கள், அவர்கள் அப்படி செல்ல வேண்டியதன் அவசியம் என்ன, எந்த சூழ்நிலையின் காரணமாக சென்றார்கள் என்பதையெல்லாம் எண்ணாமலும் விசாரிக்காமலும்
கேட்டு தெரிந்து கொள்ளாமலும் பொறாமையின் காரணமாக பிறர் சந்தேகப்படும்படியான ஒரு சூழலை உருவாக்கி அவரது நண்பரிடம் கூறினான். எதிர் வீட்டுக்காரர் இவ்வாறு கூறியதும் ஊரிலிருந்து திரும்பிய நண்பரோ ஒருவர் மீது ஒருவர் கொண்ட நட்பின் ஆழத்தாலும் அவரது உயர் குடிபிறப்பின் தன்மையாலும் தெளிந்த அறிவுடையவராக இருந்ததாலும் எதிர் வீட்டுக்காரரிடம், ஐயா, இந்த விஷயம் எனக்கு தெரியும். நான் தான் எனது நண்பரிடம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்றால் எனது மனைவியையும் குழந்தையையும் அழைத்து கொண்டு நகரில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் பார்க்க சொன்னேன். அதற்காகத்தான் சென்றிருப்பார்கள். நான் பார்த்துக் கொள்கிறேன். எனது நண்பனை பற்றி எனக்கு தெரியும். இதுபோன்ற கீழ்த்தரமான அறிவு உங்களுக்கு இருக்கக்கூடாது. இப்படி உண்மையறியாமல் பிறரிடம் கீழ்த்தரமான வந்தனை எண்ணத்துடன் சொன்னால் அவர்கள் குடும்பம் வீணாக போய்விடும். இப்படி பிறர் குடும்பத்தை கெடுக்கும் கீழ்த்தரமான எண்ணங்களை விட்டொழித்து நன்றாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என கூறி அனுப்பிவிட்டார். இப்படி கண்ட காட்சி உண்மையானதாக இருந்தாலும் அதன் பின்னணியில் உள்ள உண்மை தெரியாமல் உண்மைக்கு புறம்பாக தானே ஏதோ கற்பனை செய்து சொல்வது போல சொல்வது பாவச் செயலாகும். இருவரது நட்பும் ஆழமானதாக இருந்ததால் நண்பர்களுக்குள்ளும் பகை ஏதும் ஏற்படவில்லை. இதுவே வேறொரு சாதாரண மனிதராக இருந்திருந்தால் எதிர் வீட்டுக்காரரது பொறாமையான உண்மையறியாத வார்த்தைகளினால் அவர்களது நட்பில் விரிசல் உண்டாகி அந்த இரண்டு குடும்பங்களுமே அல்லலுற நேரிட்டிருக்கும். மேலும் பல விபரீத சந்தேகங்களும் அதனால் விபரீத விளைவுகளும் வந்து சேர்ந்து பாவியாகியிருப்பார்கள் என்பதை உணர வேண்டும். எனவே கண்ணால் கண்ட காட்சி உண்மை என்றாலும் அதன் உண்மை பொருள் தெரியாமல் நாம ஏதாவது கற்பனை செய்து கொண்டு உண்மைக்கு புறம்பாக சொல்வது பாவம் என்பதையே மகான் ஔவையார் கண்டுன்று சொல்லேல் என்கிறார். உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர் மேல் வடுக்கான வற்றாகும் கீழ். சமுதாயத்தில் உள்ள சிலர் பிறர் மகிழ்ச்சியாக உடுப்பதையும் நன்கு அறுசுவை உண்டு ஒருவருக்கொருவர் மனமிட்டு கலகலப்பாக பேசி மகிழ்ந்திருப்பதை பார்த்தால் பொறாமைப்படுவார்கள். முன் செய்த புண்ணியத்தின் காரணமாக சில வசதியானவர்கள் நல்ல உயர்ந்த உடைகளும் ஆபரணங்களும் அணிந்திருப்பார்கள். எப்போதும் நல்ல தரமான அறுசுவை உணவை உண்டு எப்போதும் கலகலப்பாக சந்தோஷமாக அந்த குடும்பத்தினர் இருப்பார்கள். இதை கண்டு சிலர் பொறாமைப்பட்டு ஏதாவது குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இப்படி பிறர் வளர்ச்சியையும் அவர்களது மகிழ்ச்சியையும் கண்டு பொறாமைப்படுபவர்கள் கண்டிப்பாக உண்மையை மறைத்து அவர்கள் மீது அவதூறுகள் தான் சொல்வார்கள். எனவே அவர்கள் கண்டதாக சொல்வதை பிறர் அப்படியே நம்பாமல் அதிலுள்ள உண்மையை ஆராய்ந்துதான் ஏற்க வேண்டும். இதைவிட அவர்கள் பொறாமையுடன் சொல்வதை கேட்காமல் இருப்பதே சிறந்ததாகும். கண்டொன்று சொல்லேல். இதற்கு மற்றொரு உதாரணம் கூட சொல்லலாம். நட்போடு உள்ள இரு குடும்பங்களும் ஒருவர் மீது ஒருவர் சகோதர பாசத்தோடு பழகி வந்தார்கள். அவர்கள் வீட்டில் உள்ள பையனும் இவர்கள் வீட்டில் உள்ள பெண்ணும் சம வயது உடையவர்கள். சிறு வயதிலிருந்தே ஒரே பள்ளியில் படித்து வந்தனர். இப்படி இருக்கும் காலத்தில் பொதுத் தேர்வின் போது இருவரும் நண்பர் வீட்டில் தேர்வுக்காக இரவு 10 மணிக்கு மேலாகியும் ஒன்றாக அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த அந்த குடும்பத்தினர் மீது பொறாமையுடைய எதிர் வீட்டுக்காரர் பெண்ணை பெற்றவரிடம், உங்கள் பெண்ணுடன் அந்த பையன் வெகு நேரமாகியும் இரவு செய்து கொண்டிருக்கிறான், என்னவென்று கவனியுங்கள் என பொறாமையோடு கூறினார். அதற்கு பெண்ணை பெற்றவரோ, அவர்கள் இருவரும் சிறு வயதிலிருந்தே ஒன்றாக ஒரே பள்ளியில் படிப்பவர்கள். இருவரது குடும்பமும் பல வருடங்களாக நட்புடன் பழகி வருகிறோம். அவர்கள் இருவரும் சகோதர சகோதரிகளாக பழகி வருகிறார்கள். அவர்கள் மீது களங்கம் கற்பிக்காதீர்கள். நாங்கள் அவர்களை பற்றி நன்கறிவோம். அவர்கள் தேர்வுக்காக படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். எனவே இதுபோன்று நீங்களாக ஏதோ கற்பனை செய்து கொண்டு பார்த்ததை ஆராயாமல் உண்மை தெரியாது நீங்களாக ஏதாவது சொல்லி பிறர் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டாம் என்று கூறி திருப்பி அனுப்பிவிட்டார். அதே போன்று மற்றொரு சம்பவம். மார்ச் மாதத்தின் இறுதியில் அந்த வருடத்திற்கான கணக்கினை வருமான வரித்துறையினரிடம் சமர்ப்பிப்பது ஒவ்வொரு வணிக ஸ்தாபனத்திலும் நடக்கும் ஒரு நிகழ்வு. ஒரு வணிக ஸ்தாபனத்தில் 2 நண்பர்கள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையுடனும் அன்புடனும் பழகியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு கூட்டாக வியாபாரம் செய்து வந்தார்கள். அப்படி இருக்கும் காலத்தில் மார்ச் மாதத்தின் கணக்கெடை முடிக்கும் பொருட்டு கடையின் வரவு செலவுகளை கவனித்து ஒரு நண்பர் கணக்கினை சரிபார்த்து இறுதி நாளுக்குள் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வீட்டிற்கு சென்று இரவு 10 மணிக்கு மேல் மீண்டும் கடைக்கு வந்து வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்தார். இந்த இரு நண்பர்கள் எப்போதும் ஒற்றுமையாகவும் இணைபிரியாமலும் மகிழ்வுடனும் இருந்ததை கொண்டு வியாபாரத்தையும் திறமையாக நடத்தி வியாபாரத்தில் மேன்மேலும் வளர்ந்து வருவதை பொறுக்காத அருகில் உள்ள கடைக்காரர் இவர்கள் மேல் பொறாமை கொண்டார். அந்த பொறாமையின் காரணமாக மறுநாள் கடையில் கூட்டாக உள்ள மற்றொரு நண்பனிடம், ஐயா, என்னவென்று தெரியவில்லை, இரவு 10 மணிக்கு மேல் உங்கள் நண்பர் மீண்டும் கடையை திறந்து கடைக்குள் இரவு வெகு நேரம் வரை எதை செய்து கொண்டிருக்கிறாய், இதை கவனியுங்கள், எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கிறதென புறம் சொல்லி குற்றம் சாட்டி பேசினார். அந்த பொறாமையின் காரணமாக மறுநாள் கடையில் கூட்டாக உள்ள மற்றொரு நண்பனிடம், ஐயா,
என்னவென்று தெரியவில்லை. இரவு 10 மணிக்கு மேல் உங்கள் நண்பர் மீண்டும் கடையை திறந்து கடைக்குள் இரவு வெகுநேரம் வரை ஏதோ செய்து கொண்டிருக்கிறாய், இதை கவனியுங்கள், எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கிறது என புறம் சொல்லி குற்றஞ்சாட்டி பேசினார். அதற்கு அந்த நண்பரோ, எனது நண்பரை பற்றி எனக்கு நன்கு தெரியும். அவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் எனது நன்மையின் பொருட்டே இருக்குமே அன்றி தீமை செய்ய மாட்டான். அவனை பற்றி தவறாக சொல்லி எங்கள் நட்பை பிரிக்க பார்க்காதீர்கள். இரவு 10 மணிக்கு மேல் அவன் கணக்குகளை சரிபார்ப்பதற்காக வருவான் என்பது எனக்கு தெரியும். என்னிடம் சொல்லிவிட்டுத்தான் வந்தான். அது தெரியாமல் கண்ணால் கண்டதை வைத்துக்கொண்டு தீர விசாரிக்காமல் இப்படி பிறர் மேல் குற்றம் சொல்லி அவருடைய வாழ்க்கையை பாழ்படுத்தி விடாதீர்கள். இது மிக பெரும் பாவம் என கூறி கடிந்து அனுப்பிவிட்டார். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட நண்பர்களாதலால் இவ்வாறு குறை சொன்ன போதும் அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் எழவில்லை. இதுவே சற்று புரிந்து கொள்ளாமல் அருகில் உள்ளவர்கள் பேச்சு கேட்டு அவர்கள் சொன்னதில் உள்ள உண்மை பொருளை ஆராயாது நம்பியிருந்தால் அந்த இரு நண்பர்களின் வாழ்வும் வீணாகிவிடும், பகையாகி விடுவார்கள் என்பதை உணர வேண்டும். யார் பார்த்ததாக கூறினாலும் அதை தீர விசாரித்துத்தான் முடிவெடுக்க வேண்டும். கண்ணால் கண்டதை உண்மை என்று எண்ணக்கூடாது. அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது. பல்வேறு புராணங்களிலும் வேதங்களிலும் ஆகமங்களிலும் பிரபந்தங்களிலும் இன்னும் அநேக நூல்களிலும் இறைவன் உண்டென்றும் பாவ புண்ணியங்கள் உண்டென்றும் அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப வாழ்வு அமையும் என்றும் கூறுகின்றனர். இப்படி மனித சமுதாயத்திற்காக இறைவனாலும் பெரியோர்களாலும் கூறப்பட்ட அறத்தை பற்றி ஒருவன் அவதூறும் செய்யலாம். அறவழி செல்லாமல் பாவ புண்ணியங்களும் இறைவனும் இல்லை என்று கூறி பாவங்களை செய்து மகிழ்பவனாகவும் இருக்கலாம். ஆனால் அதுவும் பிரிதொரு காலத்தில் அந்த இறைவனால் மன்னிக்கப்படும். ஆனால் கண்ணால் கண்டபோதும் அதன் உண்மை பொருளை உணராது நடக்காத ஒன்றை நடந்ததாக உண்மைக்கு புறம்பாக புறஞ்சொல்வது மீள முடியாத பாவத்தில் ஆழ்த்திவிடும். கடவுள் அவனை மன்னிக்க மாட்டார். எனவே அறச்செயல்கள் செய்யாவிடனும் குற்றமில்லை, அதனை விடுத்து அறம் அல்லாதவற்றை செய்தாலும் தப்பில்லை. ஆனால் அது செய்தவனை மட்டுமே பாதிக்கும். ஆனால் நடக்காத ஒன்றை நடந்தது போல் சொல்லும் புறங்கூறும் செயலினால் அவன் பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் பல பேர் அவனால் பாதிக்கப்படுவார்கள். ஏன் சில சமயம் ஒட்டுமொத்த சமுதாயமே பாதிப்பிற்கு உள்ளாகவும் நேரிடும் என்பதால் அதன் கொடுமையை உணர்ந்து மகாநவையார் கண்டென்று சொல்லுங்கள் என அறிவுரை கூறுகின்றார். இப்படிப்பட்ட அறம் சார்ந்த கருத்துக்களை அற்புதமாக தனது விளக்க உரையில் பதிவு செய்கின்றார் நமது ஐயா அவர்கள். நமது நாட்டிற்கும் வீட்டிற்கும் நன்மை தரும் பல செய்திகளையும் உடலுக்கும் உள்ளத்திற்கும் உற்சாகம் தரும் பல செய்திகளையும் நீங்கள் பெற வேண்டுமானால் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் அரங்கர் டிவி. உங்களிடமிருந்து விடைபெறுவது தகடூர் இளங்கோ, ஓய்வு பெற்ற ஆசிரியர். நன்றி, வணக்கம்.